ஸோ ஹாய் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து தேர்வு 2 டெஸ்ட்டு 2ல் நம்ம வந்து தமிழுக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். நீங்கள் பார்க்குறது போல் 7th புக்கில் வந்துட்டு ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டும் சேர்த்து தான் இந்த டெஸ்ட் வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம். 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டும் சேர்த்து தான் இந்த டெஸ்ட் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், நான் வந்து கொஸ்டினை படித்து நேரடியாக ஆன்சர் சொல்லிக்கிட்டே வந்துடுறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாவோ இல்லை வேறு ஏதாவது ஆன்சருக்கு எது ரிலேட்டடாக ஏதாவது குவாரிஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்ததுனாவோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு நேரடியாக ஆன்சர் கீக் போயிடலாம். ஸோ திருவிக்கா பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கூற்று 1, இவர் பிறந்த ஊர் துல்லம். அதே போல் வந்து மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். மேடை தமிழில் மேடையில் பேசக்கூடிய தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். இவரை தமிழ் தாத்தா என்று அழைப்பர். இது உங்களுக்கு தெரியும். தமிழ் தாத்தா அவர்கள் வந்து உவே சாமிநாதர். அவர் தான் வந்து தமிழ்தா. யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் அப்படின்னு காப்பாற்றினவர். அவர் இல்லைனா இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய இலக்கியங்கள் பாதியில் 90% இலக்கியங்களே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இவர் தான் எல்லாத்தையும் மீட்டு எடுத்திருப்பார். இவர் தான் தமிழ் தாத்தா. ஸோ அப்போ திருவிக்கா அவர்கள் நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்லலை. ஸோ அப்போ 1, 2 சரி, ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்து 2வது கொஸ்டின், பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாடலின் எண்ணிக்கை. பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாடலின் எண்ணிக்கை வந்து 2வது கேள்விக்கு வந்துட்டு 430. அடுத்து 3வது கேள்வி, எந்த நூலை கற்பதால் மனித வாழ்க்கை செம்மையுறும், பண்புகள் வளரும், உலகெல்லாம் ஒன்றெனும் உயர்குணம் தோன்றும். எந்த நூலை கற்பதால் மனித வாழ்க்கை செம்மையுறும், பண்புகள் வளரும், உலகெல்லாம் ஒன்றெனும் உயர்குணம் தோன்றும். இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு திருக்குறள், உலக பொதுமறை அப்படின்னு சொல்லப்படுற திருக்குறள். அதுக்கடுத்து இதில் 2 கூற்று கொடுத்துருக்கோம். கூற்று 1, ஒருமை பன்மை, ஒருமை இருமை பன்மை என 3 வகை எண்கள் தமிழில் உண்டு. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. கூற்று 2 வந்து ஒருமை இருமை என 2 வகை எண்கள் வடமொழியில் உண்டு. ஸோ இதில் எது சரி அப்படின்னு சொல்லணும். ஆப்ஷன் டி 1, 2 ரெண்டும் தவறு. இங்கே வந்துட்டு ஒருமை இருமை பன்மை அப்படின்னு கொடுத்துருக்கோம், தப்பது. அடுத்தது அடுத்த கேள்வி போயிடலாம். கீழ்கண்டவற்றில் பழங்காலத்தில் பரதவர்கள் வாழ்ந்த ஊர்களில் சரியானது எது? பரதவர்கள் வாழ்ந்த ஊர்களில் சரியானது வந்து நீலாங்கரை. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்து வந்து 6வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி 10 வகை. தெரியுன்றது உங்களுக்கு. சார்பெழுத்து உயிரெழுத்து 12. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம படிப்போம் மெய்யெழுத்து 18. உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து பிறகுதுன்னு படிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த 30 எழுத்துக்களை வச்சுட்டு நம்ம வந்துட்டு அளபெடை, குறுக்கம், ஆயுத எழுத்து இது மாதிரி பிரித்து எழுதிட்டே வருவோம். இலக்கணம் ரொம்ப முக்கியம், தெளிவாக படித்து வச்சுருங்க. இதை பொறுத்த வரைக்கும் 6வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி 10. திராவிட மொழிகளின் தாய் என உலகிற்கு பறைசாற்றியவர். உலகிற்கு பறைசாற்றியவர். 7வது கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ கால்டுவெல் அவர்கள் தான் சொல்கிறார். தானை என்னும் சொல்லின் பொருள். தானை என்னும் சொல்லின் பொருள். 8வது, தானை என்னும் சொல்லின் பொருள் வந்து படை. அடுத்து, கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அற உரைகளாக கூறும் நூல். அற உரைகளாக கூறும் நூல். கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பம் அடைவதற்கான வழிமுறைகளை அற உரைகளாக கூறும் நூல். முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி. 9வது கேள்விக்கு ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும். பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லா கேள்வியும் நம்ம வந்துட்டு எல்லா பதிலுமே சரின்னு எழுதி வச்சிருவோம். திருக்குறள், நாலடியாறு, நான்மணிக்கடிகை எல்லாத்தையும் எதை கொடுத்தாலும் எல்லாத்தையும் கரெக்டாக எழுதி வச்சுருவோம். கவனம். கற்றலை விடவும் சிறந்தது என முதுமொழி காஞ்சி கூறுவது எது? கற்றலை விடவும் சிறந்தது ஆப்ஷன் சி பொறையுடைமை. பொறையுடைமை. 11, யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர். அது வந்து திரு உவேசா அவர்கள். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் வந்து ரசூல் கம்சதேவ். ரசூல் கம்சதேவ். அதுக்கு அடுத்த கேள்வி, ஆதலின் போரை ஒளிமின் என்று யார் யாரிடம் கூறியது? ஆதலின் போரை ஒளிமின் என்று யார் யாரிடம் கூறியது? கோவூர் கிழார் நெடுங்கிள்ளியிடம் கூறியது. பொறுத்துக, பனம்பூ, வேப்பம்பூ, அத்திப்பூ. இது கொஞ்சம் ஈஸியான கேள்வி தான். இது வந்துட்டு பனம்பூ, வேப்பம்பூ, அது வந்து அதே போல் வந்து அத்திப்பூ சோழர். ஓகே. அதுக்கடுத்ததில் வந்துட்டு பனம்பூ சேரர், வேப்பம்பூ பாண்டியர், அத்திப்பூ வந்து சோழர். அடுத்த கேள்வி போயிடலாம். வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல். வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அதுக்கடுத்தது
ராமானுஜன் முதல் முதல் தரமான கணித மேதை என்றவர். ராமானுஜன் முதல் தரமான கணித மேதை என்றவர் என்று சொன்னவர் வந்துட்டு லார்ட்மென்ட்லண்ட். நடுவண் அரசு எந்த அஞ்சல் தலையை ராமானுஜத்தின் நினைவாக வெளியிட்டது? எந்த அஞ்சல் தலையை ராமானுஜத்தின் நினைவாக வெளியிட்டது? 15 காசு. ராமானுஜத்தின் அனைத்துலக நினைவு குழு சென்னையில் அமைக்கப்பட்ட ஆண்டு. ராமானுஜத்தின் அனைத்துலக நினைவு குழு சென்னையில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1971. அடுத்து, லண்டனில் உள்ள எந்த கல்லூரியில் ராமானுஜம் ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்தார்? லண்டனில் உள்ள எந்த கல்லூரியில் ராமானுஜம் ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்தார்? ஆப்ஷன் ஏ, ட்ரினிட்டி. திரிகடுகத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். திரிகடுகத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை இது வந்துட்டு ஆப்ஷன் டி, 100. சிந்தனை செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கிருபானந்த வாரியார். அதுக்கடுத்து, விண்கலங்கள் விண்ணில் பறந்தன என்பது என்ன வகை பொருத்தம்? விண்கலங்கள் விண்ணில் பறந்தன என்பது என்ன வகை பொருத்தம்? 22வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, எண் பொருத்தம். 23, விலையில்லா மெய்பொருள் கல்வி அதை விரும்பி படித்தால் அறிவு உண்டாம் செல்வி. விலையில்லா மெய்பொருள் கல்வி அதை விரும்பி படித்தால் அறிவு உண்டாம் செல்வி. இது வந்து வாணிதாசன் அவர்கள். சங்ககால கல்வெட்டில் மதுரை என்ற பெயர் எவ்வாறு காணப்படுகிறது? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஏற்கனவே ஒரு முறை கேட்டிருந்தாங்க. சங்ககால கல்வெட்டில் மதுரை என்ற பெயர் எவ்வாறு காணப்படுகிறது? இதற்கு வந்துட்டு ஆப்ஷன் பி, மதிரை. மதுரையின் சிறப்பு பெயர்களுள் தவறானது. தவறானது கவனிச்சுக்கணும். கோவில் நகர் கரெக்டு, திருவிழா நகரில் கரெக்டு. இந்தியாவின் ஏத்தன்ஸ் தவறு. தூங்கா நகர் கரெக்டு. ஆப்ஷன் சி. 25வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 26, சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள். எவ்வளோ நல்லா இருக்கு. சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள். இந்த வரிகளை சொல்கிறவர் யார் அப்படின்ட்டுனா விவேகானந்தர் அவர்கள். பொறுத்துக. சேமம், புரவி, முழவு, உபகாரி. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டி. சேமம் வந்து நலம், புரவி குதிரை, முழவு மத்தளம், உபகாரி வள்ளல். ஓகே. அதுக்கடுத்து, திருச்செந்தீர் கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர் ஈசான தேசிகர். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என்றவர் திருவிக்கா. பெயரை கொண்டு முடியும் முற்றுபெறாத வினைச்சொல் பெயரச்சம். படித்தான் என்ற சொல்லின் வினையச்சம் இங்கே படித்த அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. படித்து என வினை. படித்தான் என்ற சொல்லின் வினையச்சம் எது? 31வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, படித்து. தவறானது எது? பழம் தின் அப்பம் உன் இலை பறி மலர்கொய். தவறானது கேட்குறோம் இல்லையா? 32வது கேள்விக்கு வந்துட்டு அப்பம் உன் தான் தவறு. சரியானது என்ன நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இதற்கான சரியானது என்ன அப்படின்னு சொல்லி. அடுத்து 33வது கேள்வி, விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது. விழி வேற்றுமை, முதல் வேற்றுமை வந்து எப்படி அழைக்கிறோம்? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எழுவாய். 2ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை தான் அதற்கு ஆன்சர். விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது 8ஆம் வேற்றுமை. அடுத்து, மையல், இளைஞ்சி, அரண், அஞ்சு. கடைப்போலி, முதற்போலி, முற்றுப்போலி, இடைப்போலி. இது எது என்னென்னு மேட்ச் பண்ணும். 34வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி, 2, 4, 1, 3. என்னது? மையல் அது வந்து என்னது? முதற்போலி. இளைஞ்சி இடைப்போலி. அரண் அப்படிங்கிறது கடைப்போலி. அஞ்சு அப்படிங்கிறது 3வது முற்றுப்போலி. 5 அப்படிங்கிறது முற்றுப்போலி. 35, பிறமொழி சொல்லி தமிழாக்கம் செய்க ஈசன். 35வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, இறைவன். கொஸ்டின் இது தமிழாக்கம் பண்ண ஈசன்கிறது தமிழாக்கம் பண்ண சொல்கிறாங்க, இறைவன். 35 ஆப்ஷன் ஏ. 36, கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும். கூற்று 1, தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு ஆகிய 3 ஆறுகள் கூடும் இடத்திற்கு அருகில் உள்ள ஊர் முக்கூடல். இதன் வடக்கே உள்ள ஊர் ஆசூர், இதன் தெற்கே உள்ள ஊர் சீவல மங்கை. இதில் என்ன பண்ணணும்? சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். 36வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ, 1, 2, 3 மூன்றுமே சரி.
அடுத்து 37வது கேள்வி. பழங்காலத்தில் சிறுவர் விளையாடும் விளையாட்டுகளில் தவறானது எது? பழங்காலத்தில் சிறுவர் விளையாடும் விளையாட்டுகளில் தவறானது கண்டுபிடிக்கணும். கலங்கு கரெக்டு, ஓரையாட்டம் கரெக்டு, வட்டாடுதல் தப்பு, பந்தாடுதல் கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. 37க்கு ஆப்ஷன் சி. பழங்கால மகளிர் நண்டு, ஆமை ஆகியவற்றை கோல் கொண்டு அழைத்து விளையாடும் விளையாட்டின் பெயர். பழங்கால மகளிர் நண்டு, ஆமை ஆகியவற்றை கோல் கொண்டு அழைத்து விளையாடும் விளையாட்டின் பெயர். 38க்கு ஆப்ஷன் பி, ஓரையாட்டம். பொருந்தாதது எது? பொருந்தாதது எது? 39க்கு ஆப்ஷன் சி, பிரித்தான். அதுதான் பொருந்தாது. இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல் அமுது. இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல் அமுது என்ற பாடலை பாடியவர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன் அவர்கள். கரிதுண்டுகளால் மட்டும் ஓவியம் வரைதல் எவ்வாறு அழைத்தனர்? கரித்துண்டுகளால் மட்டும் ஓவியம் வரைதல் வந்து புனையா ஓவியம். ஆப்ஷன் சி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடலை இயற்றியவர். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடலை இயற்றியவர் திரு கவிமணி அவர்கள். 43. தமிழ் நெஞ்சம் என்ற நூலின் ஆசிரியர். தமிழ் நெஞ்சம் என்ற நூலின் ஆசிரியர் மூவா. அடுத்து 44. புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவர். புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவர் குமணன். புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவர் குமணன். 45. நினைச்சதாம் டேஸ் எடுத்ததாம் ஓட்டம் என்ற பழமொழியை நிறைவு செய்க. நினைச்சதாம் கழுதை, எடுத்ததாம் ஓட்டம். ஆப்ஷன் டி. 46. ஜாதவ் பயேங் அவர்களுக்கு நடுவண் அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியது எந்த ஆண்டு? இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, 2015. வலம் வந்தான் என்பது எவ்வகை குறுக்கம்? வலம் வந்தான் என்பது மகர குறுக்கம். அதுக்கடுத்து யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு ஊன் ஆயினும் அறியேன் ஓரும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம். யாண்டு உளனோ என வினவுவதி என் மகன் யாண்டு ஊன் ஆயினும் அறியேன் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம். 48வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, புறநானூறு. 49. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆலய நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்கர் நடத்திய ஆண்டு. இதற்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ, 1939. வஉசிக்கு தண்டனை இடப்பட்ட சிறைகளின் பெயர். வஉசி அவர்களுக்கு தண்டனை இடப்பட்ட சிறைகளின் பெயர் வந்து ஆப்ஷன் சியா டி தான் வரும். ஏஎன்பி. கோவையில் தான் அவரோட அந்த செக்கு இருக்கும். இன்னும் வஉசிக்கு தண்டனை இடப்பட்ட சிறைகளின் பெயர் வந்து 50வது கேள்வி. 50வது கேள்விக்கு வந்து கோவை சிறை மற்றும் கண்ணனூர் சிறை. ஆப்ஷன் டி, ஏஎன்பி தான் ஆன்சர். அதுக்கடுத்து 51. வஉசி எழுதிய நூல்களில் தவறானது எது? வஉசி எழுதிய நூல்களில் தவறானது மேடை பேச்சு. இந்த நூல் தான் அவர் எழுதலை. மனம்போல் வாழ்வு, மெய்யறிவு, மெய்யறம் இதெல்லாம் அவர் எழுதுனது. தவறானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி விச் இஸ் மேடை பேச்சு. இதுதான் வந்துட்டு தவறானது அவர் எழுதிய நூல்களில். 52. விளக்கை குளிரவை என்பது என்ன வழக்கு? விளக்கை குளிரவை என்பது ஆப்ஷன் சி, மங்களம். நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல். நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கர் அடக்கு அப்படின்னு சொல்லுவோம். இடக்கர் அடக்கல். தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் என்றவர். தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் என்றவர் வஉசி. அதுக்கடுத்துல எலோக்யூஷன் என்பதன் தமிழ் சொல் யாது? அதுக்கு வந்துட்டு பேச்சாற்றல். ஆப்ஷன் டி. புலவுத்திரை பெருங்கடல் நீர் இடை போல இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். புலவுத்திரை பெருங்கடல் நீர் இடை போல இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி, நெடுந்தொகை. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம். 57க்கு வந்து ஆப்ஷன் ஏ, புறநானூறு. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர். அறிவியல் கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜூஸ் வேர்னா, என்ன பேர் இது? ஆப்ஷன் பி. அழுவம் என்பது எவ்வகை சொல்? அழுவம் என்பது எவ்வகை சொல்? திரிசொல். ஆப்ஷன் பி. தவறான இணை எது? தவறான இணை வந்து ஆப்ஷன் சி, விச்சை, செல்வம்.
வெற்பு மழை கரெக்டு, நிகர் சமம் கரெக்டு, எச்சம் செல்வம் கரெக்டு, விச்சை செல்வம் அப்படிங்கிறது தவறான இணை. 61 பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் குறிப்பிடுவது. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் குறிப்பிடுவது மயில். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிடுவது மயில். அடுத்து திருக்குறளார் வி முனுசாமி எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, வள்ளுவர் நெறி, திருக்குறளில் நகைச்சுவை. ஆப்ஷன் சி வள்ளுவர் நெறி. வள்ளுவர் நெறி 62க்கு ஆப்ஷன் சி. அடுத்து கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்துபவர். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்துபவர் சுப்ரபாரதி மணியன். அடுத்து பொறுத்துக வை தூ சோ கு 64க்கு வந்துட்டு ஆப்ஷன் டி. அப்படின்னா என்னது? வை புல், தூ அப்படிங்கிறது உன், சோ நெடில் அப்படிங்கிறது மதில், கு அப்படிங்கிறது வந்து பூமி. அடுத்து 65 பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 வகை. ஆப்ஷன் பி. பெரும்பாலும் விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல். 66க்கு வந்து ஆப்ஷன் டி சாரியை. களி என்பது எவ்வகை பகாப்பதம்? களி என்பது எவ்வகை பகாப்பதம்? 67க்கு வந்து ஆப்ஷன் டி உரி பகாப்பதம். யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தேனரசன். 68க்கு ஆப்ஷன் சி தேனரசன். 69 புனையா ஓவியம் புறம்போத்தன்ன என்று கூறும் இலக்கியம். புனையா ஓவியம் புறம்போத்தன்ன என்று கூறும் இலக்கியம். 69க்கு வந்து ஆப்ஷன் பி மணிமேகலை. மணிமேகலை. அடுத்து 70 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இது வந்து 1981. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது தளத்தில் இயங்கி வரும் நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது தளத்தில் இயங்கி வரும் நூலகம் வந்து கீழ் திசை நூலகம். அதுக்கடுத்து திருவாரூர் தேர் போன்று அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேரின் மொத்த உயரம். 72க்கு ஆப்ஷன் ஏ 128 அடி. 1981ஆம் ஆண்டு உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். 1981ஆம் ஆண்டு உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. அதுக்கடுத்து தொழிற்பெயர் விகுதிகளில் தவறானது எது? 74வது தொழிற்பெயர் விகுதிகளில் தவறானது எது? 74க்கு ஆப்ஷன் டி கு. அடுத்து 75 தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது என வள்ளுவர் கூறுகிறார். இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ சோம்பல் இருக்கக்கூடாது. 76 திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்றவர். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்றவர். ஆப்ஷன் டி திருஞான சம்பந்தர். அடுத்து 77 திங்கள் நாள் வளாமல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்ற பாடலை பாடியவர். இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் அவர்கள். அடுத்து 78 திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? இதுக்கு வந்து ஆப்ஷன் சி பாண்டியர். கொம்பு முளைத்த குதிரை போல இதில் பயின்று வரும் அணி. கொம்பு முளைத்த குதிரை இல்லாத பொருளில் இருக்க மாதிரி சொல்கிறது. ஆப்ஷன் டி இல்பொருள் ஓமையணி. ஒரு பாடலில் உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவமை உருபு மறைந்து வருமாயின் அந்த அணியின் பெயர். உவமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவமை உருபு மறைந்து வருமாயின் அந்த அணியின் பெயர் வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணி. உவம உருபு மறைந்து வந்தால் அது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. அவ்வளோதான். அதுக்கடுத்ததில் வந்துட்டு வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உலை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே. தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரி என்ற பாடலை பாடியவர். இதுக்கு வந்து அழகிய சொக்கநாதர் அவர்கள். குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர். குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரனார். குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரனார். அக்ரோனமி என்னும் ஆங்கில சொல்லின் தமிழாக்கம். அக்ரோனமி என்னும் ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் உளவியல். 53க்கு ஆப்ஷன் பி உளவியல் அப்படிங்கிறதுல நீங்கள் அந்த லா கவனிச்சிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உளவு இல்லையா? அடுத்ததில் பூதத்தாழ்வார் பிறந்த ஊர். பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் வந்து ஆப்ஷன் சி மாமல்லபுரம்.
அடுத்து பொறுத்துக 85வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ 3142 அன்பு விளக்கு, ஆர்வம் நெய், அடுத்து வந்து சிந்தை, சிந்தை அப்படிங்கிறது இடுதிரி, ஞானம், ஞானம் அப்படிங்கிறது தகளி. ஆப்ஷன் ஏ தானே 85க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 86 அறநெறி சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. அறநெறி சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து 225. அதுக்கடுத்து செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனின் எனின் தப்புன பலவே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். 87க்கு ஆப்ஷன் டி புறநானூறு. செல்வத்தின் பயனே ஈதல், இதுவே அப்படியே டைரக்டர் ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சுக்கோங்க. செல்வத்தின் பயனே ஈதல். அடுத்து ஒரு பாடலில் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது. 88க்கு ஆப்ஷன் ஏ ஏகதேச உருவக அணி. வாயும் வயிறும் ஆசையால் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடலை இயற்றியவர். வாயும் வயிறும் ஆசையால் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடலை இயற்றியவர். இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டி கண்ணதாசன். சே பிருந்தா இயற்றிய நூல்களில் தவறானது. இது வந்துட்டு ஆப்ஷன் பி பெய்து பழகிய மேகம். பெய்து பழகிய மேகம். இப்போ மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, இதெல்லாம் சரி. பெய்து பழகிய மேகம் இது மட்டும் தப்பு. அடுத்து 91 இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காகித மில்லத்தை பாராட்டியவர் யார்? இப்படிப்பட்ட மனிதர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகித மில்லத்தவர்களை பாராட்டியவர் பெரியார். அடுத்ததில் காகித மில்லத் ஃபரூக் கல்லூரியை எங்கு நிறுவினார்? ஆப்ஷன் பி கேரளா. காகித மில்லத் என்ற அரபு சொல்லின் பொருள். காகித மில்லத் என்ற அரபு சொல்லின் பொருள் சமுதாய வழிகாட்டி. அதுக்கடுத்ததில் காகித மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் 1946 1952. விரைவு, வெகுளி, அச்சம், உவகை ஆகியவற்றின் காரணமாக வருவது. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஆகியவற்றின் காரணமாக வருவது அடுக்குத்தொடர். வெகுளி, அச்சம், உவகை. ஓகே. விரைவு, வெகுளி, அச்சம், உவகை இவற்றின் காரணமாக வருவது வந்து அடுக்குத்தொடர். ஓகே. மல்லிகை சூடினாள் என்பது எவ்வகை ஆகுபெயர்? மல்லிகை சூடினாள் என்பது எவ்வகை ஆகுபெயர்? இதற்கு வந்துட்டு ஆப்ஷன் சி பொருளாகுபெயர். இந்த ஆகுபெயரோட பேர் என்னவோ பொருள் ஆகுபெயர் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த பொருளை குறிக்காமல் முழுமையை குறிச்சிருக்கும். என்ன பேரில் ஆகுபெயருக்கு என்ன பேர் வச்சுருக்கோமோ அந்த வார்த்தை அந்த விஷயத்தை குறிக்காது. மல்லிகை சூடினாள் என்பது எவ்வகை ஆகுபெயர்? பொருளாகுபெயர். 96 ஆப்ஷன் சி. அடுத்து 97 ராமானுஜம் எண் என அழைக்கப்படும் எண். ராமானுஜம் எண் என அழைக்கப்படுவது வந்து 1729 ஆப்ஷன் சி. 98 அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்றவர். அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்றவர் பெருஞ்சித்திரனார். தமிழை தன்னேரில்லாத தமிழ் என்று அழைக்கும் இலக்கியம். தமிழை தன்னேரில்லாத தமிழ் என்று அழைக்கும் இலக்கியம் வந்து தண்டி அலங்காரம். தமிழை தன்னேரில்லாத தமிழ் என்று அழைக்கும் இலக்கியம் தண்டி அலங்காரம். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையுஞ் சீரூர் பூவில் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். இதுக்கு வந்துட்டு பரிபாடல், இசைப்பாடல். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையுஞ் சீரூர் பூவில் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். இதற்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ பரிபாடல். நிறைய ஓகேடன். இதில் வந்துட்டு இப்போ நம்ம 2வது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்த்துருக்கோம் இல்லையா? அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இதில் 7வது புத்தகம் 7th புக்கில் புது புத்தகம் நியூ புக்கும் ப்ளஸ் ஓல்டு புக் எல்லாத்தையும் படித்து இதில் வந்துட்டு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். 50 கேள்வி இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே டெஸ்ட் 1ல் 6th அது போல் முடிச்சிருக்கோம். அடுத்தடுத்த டெஸ்ட் ஆன்சர் கே மார்க் பண்ணி நான் ஒரு வீடியோவாகவே அதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிடுறேன். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் அட்லீஸ்ட் இந்த வீடியோ வச்சு பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினை வந்துட்டு ஒரு முறைக்கு 2 முறை ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முழுமையாக பரீட்சைக்கு வந்துட்டு படித்து முடிக்க முடியாது. அதாவது முழுசாக மொத்த தமிழ்லையும் படித்து பரீட்சை எழுதிட முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து இப்போது எக்ஸாமில் கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாக டக்குன்னு பதில் அளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேள்வி பார்த்தோன்னே ஆமாம் இதுக்கு இதுதான் பதில் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ எடுத்துக்காட்டால் புரட்சி கவிஞர் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கேள்விக்கு பார்க்குறீங்க அப்படின்னா மற்ற ஆப்ஷனை பார்க்க போகிறதே இல்லை. பாவேந்தர் எங்கே இருக்கார், பாரதிதாசன் அவர்கள் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத தேட போகிறீங்க.
ஸோ மற்ற ஆப்ஷன் எது இருந்தாலும் அதை நம்ம கண்டுக்க போகிறதே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக நமக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் தெரியணும். ஒரு 200 கேள்வியில் ஒரு 100, 110 கேள்வியாவது அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு டக்குன்னு அடிச்சிட்டோம்னா, மீதி ஒரு 25 கேள்வி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு 40 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கூட, மீதி இருக்க நேரத்தில் மற்ற கேள்வியெல்லாம் யோசித்து பதிலளிச்சிடலாம். ஸோ அந்த கேள்வியை வச்சு தான் நம்ம கட் ஆஃப் வந்துட்டு டிசைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன். நம்ம வந்துட்டு எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை ஸ்பான்டேனியஸாக டக்குன்னு வந்துட்டு பதிலளிக்க முடியுது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். ஸோ அந்தளவுக்கு அதில் வந்துட்டு நம்ம நிறைய இதை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். கேள்வி பதிலாக படிச்சுக்கணும். மொத்த தமிழையும் அப்படியே கண்டென்ட்டாக கன்சியூம் பண்ணுறது நல்ல விஷயந்தான். பட் நிறைய கண்டென்ட் கன்சியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சராக படிச்சிடணும். நீங்கள் கண்டென்ட்டாக படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு மாதிரி பேராவாக படிச்சுக்கிட்டு வந்துடுவோம். அதைவே வந்துட்டு திரும்ப எடுத்து கொஸ்டின் ஆன்சராக படிக்கும்போது அல்லது வந்துட்டு அதைவே திரும்ப எடுத்து நம்ம வந்து ஒரு கொஸ்டினாக பார்க்கும்போது ஈஸியாக வந்துட்டு தப்பு பண்ணிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் ஆன்சர்னு கொஸ்டின் ஆன்சர் டைப்பாக வந்து நீங்கள் வந்து படித்து பழகிக்கோங்க. அண்ட் அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் 2 வரைக்கும் நம்ம வந்துட்டு மேத்து, இங்கிலீஷில் டெஸ்ட்டு 10 வரைக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. மேத்தும் தமிழும் தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு இல்லையா. மேத்து அதே போல் வந்து தமிழ், இந்த மேத் அண்ட் தமிழ்லாம் வந்து சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணிடலாம். 2 நாளில் எல்லா வீடியோவுமே ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்போது ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டுனா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10 டெஸ்ட்டுக்கு மேலே போயிருக்கு. இந்த 10 டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வந்துட்டு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டடா.